Hello all, welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆயில் pastel drawing தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ். சோ ஹாப்பியா சேஃபா இந்த கிறிஸ்மஸை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்க. சோ ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலி நான் வந்துட்டு கிறிஸ்மஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் வந்துட்டு போஸ்ட் பண்ணலாம்னு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்துட்டு இந்த வீடியோஸ்லாம் மேக் பண்ண முடியல. அதனால வந்துட்டு இந்த ஆயில் பேஸ்டல் டிராயிங் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்குமே கண்டிப்பாக இந்த ஆயில் பேஸ்டல் டிராயிங் வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களோட தாட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் பேஸ்டல் டிராயிங் வந்துட்டு நம்ம அந்த 4 சைட்ஸுமே வந்துட்டு மாஸ்கிங் டேப் வந்துட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிடலாம். நல்லா அந்த பேஸில் வந்துட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி ஸ்டிக் பண்ணணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாஸ்கிங் டேப்போட அந்த செல்லோ டேப் அந்த சர்க்கிள் இருக்குல்ல, ஸோ அதை வச்சே வந்துட்டு சென்டரில் ஒரு சர்க்கிள் வந்துட்டு நார்மல் பென்சில் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி நான் பிளாக் கலர் வச்சு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸாக வந்துட்டு ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் அண்ட் வயலட் ஷேட்ஸில் தான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீடியோ வந்துட்டு கண்டினியூவாக பாருங்கள். ஒரு சர்க்கிளாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃப்ளாட்டாக தான் வந்துட்டு ஆயில் பேஸ்டல் ட்ராயிங்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சர்க்கிளாக வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒரு சர்க்கிள் லேயர் வந்துட்டு பிங்க், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு சர்க்கிள் லேயர் வந்துட்டு அதோட டார்க் ஷேட், அந்த மாதிரி வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஷேட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நான் பண்ணியிருந்த ஆயில் பேஸ்டல் டிராயிங் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஷேட்ஸ், அப்படி இல்லாட்டி வந்துட்டு ப்ளூ ஷேட்ஸ், மோஸ்ட்லி வந்துட்டு நைட் டைம்ஸ் அப்படி இல்லாட்டி வந்துட்டு டே டைம் அந்த மாதிரி டிராயிங் தான் பண்ணியிருப்பேன். பட் இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இந்த கலர் காம்பினேஷனுமே வந்துட்டு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த வாட்டி பிங்க் ஷேட்ஸ், வயலட் ஷேட்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். பார்க்கவுமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே வந்துட்டு இந்த கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துட்டு அதை ஃபைனலாக மர்ஜ் பண்ணும்போது பக்காவான ஒரு சூப்பரான அவுட்புட் கிடச்சிருந்தது. ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு ஃபைனலில் வந்துட்டு இந்த அவுட்புட் எப்படி வந்துச்சு அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா ஒரு சர்க்கிள் லேயராக வந்துட்டு ஒரு ஷேட்ஸ் ஆஃப் பிங்க் அண்ட் வயலட் வந்துட்டு நான் கலர் பண்ணிகிட்டே வரேன். அண்ட் ஆயில் பேஸ்டல் வந்துட்டு நம்ம கலர் பண்ணும்போது நல்லா வந்துட்டு திக்காக வந்துட்டு கலர் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு ரொம்ப லைட்டாக கலர் பண்ணீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் வந்துட்டு நம்ம மர்ஜ் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப லைட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா டார்க்காக ஷேட்ஸ் வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு அந்த மர்ஜ் பண்ணும் போது அது வந்துட்டு ஒரு மீடியமான லைட்டில் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ எப்போவுமே வந்துட்டு ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்துட்டு டார்க்காகவே வந்துட்டு crayons யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு சென்டரில் பிங்க், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டார்க், அதுக்கப்புறம் வயலட், அதுக்கப்புறம் வந்துட்டு டார்க் வயலட், இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்த மாதிரியே பிளாக் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு crayons வச்சு ஷேட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம மர்ஜ் பண்ணிடலாம். ஸோ மர்ஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மர்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லேயராக வந்துட்டு நம்ம எப்படி ட்ரா பண்ணுமோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு லேயராக வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு மர்ஜ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு மர்ஜ் பண்ண மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்போ தான் வந்துட்டு பார்க்கவுமே நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அந்த அவுட்டர் லேயரில் வந்துட்டு பிளாக் வந்துட்டு மர்ஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட செகண்ட் லேயர் அந்த டார்க் வயலட் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஸோ அதை வந்துட்டு நல்லா மர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நான் வந்துட்டு ட்ரா பண்ணும்போது எவ்வளோ டார்க்காக ட்ரா பண்ணேன், பட் அதை வந்துட்டு மர்ஜ் பண்ணும்போது வந்துட்டு எவ்வளோ லைட்டாக வந்துட்டு மாறுது அப்படின்றது. அதனால தான் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நீங்கள் வந்துட்டு crayon ஷேட்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் டார்க்காகவே திக்காகவே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம மர்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்க கரெக்டாக இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருந்தோம். அதில் மட்டும் நான் எந்த கலருமே பண்ணலை. அது வந்துட்டு அப்படியே பிளெயினாக வந்துட்டு ஒயிட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ அதை தவிர்த்து மற்ற எல்லா ஷேட்ஸுமே வந்து நல்லா மர்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு லேயருமே வந்துட்டு நல்லா ஒன்று கூட ஒன்று நல்லா மர்ஜ் ஆகிற மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு பார்க்க நல்லாயிருக்கும், இல்லாட்டி ரொம்ப செப்பரேட்டாக தெரியும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக மர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பிளாக் சர்ஃபேஸ் வந்துட்டு லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இருந்து ஒரு ட்ரீ வந்துட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்கேன். லைக் ஒரு ட்ரீ வந்துட்டு ஆல்ரெடி பேஸில் இருக்குது. ஸோ அது வந்து அந்த ஷேடோவில் வந்துட்டு மறைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அதோட பிரான்ச்சஸ் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு நல்லா நீட்டிட்டு இருக்க மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி அந்த பிரான்ச்சஸ் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக வந்துட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் குட்டி குட்டி பிரான்ச்சஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை 8B or 10B பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் நல்லா டார்க் ஷேட் கொடுத்துருக்குறேன். பிகாஸ் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டே டார்க்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம இதை ஆயில் பேஸ்டலில் வந்துட்டு நம்ம அதை எரேஸ் பண்ணும்போது அந்த
ஆயில் பேஸ்டலுமே வந்துட்டு சேர்ந்து எரேஸ் ஆகும். ஸோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம லைட்டாக வந்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டார்க்கன் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு பார்க்கவுமே நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி வந்துட்டு ஒரு பிரான்ச்சஸ் எல்லாமே வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு அங்கே மேலே ஒரு பிரான்ச்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே ஒரு பெரிய பிரான்ச், அதுக்கப்புறம் அந்த பெரிய பிரான்ச்சில் வந்துட்டு அங்கங்கே சின்ன சின்ன பிரான்ச்சஸ் வந்துட்டு இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதில் வந்துட்டு நான் லீஃப் எதுவுமே வந்துட்டு ட்ரா பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் பிரான்ச்சஸ் இருக்க ஒரு ட்ரீ மட்டும் தான் வந்துட்டு நான் ட்ரா பண்ண போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி இதை வந்துட்டு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ட்ரீ அண்ட் பிரான்ச்சஸ் வந்துட்டு நம்ம நல்லா ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்துட்டு வேறு என்ன ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு ஆயில் பேஸ்டல் அண்ட் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி எல்லாமே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதையுமே வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து நல்லா டார்க்காக வந்துட்டு வரைஞ்சிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு ஒரு கேட் இந்த மாதிரி வந்துட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அந்த கேட்டுக்காக வந்து சிம்பிளாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ கேட்னா வந்துட்டு பெருசாக வந்துட்டு வரைகிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்பவே வந்துட்டு சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிடலாம். ட்ரா பண்ணிவிட்டு அந்த சென்டரில் நம்ம சர்க்கிள் வந்துட்டு ஒயிட் ஸ்பேஸில் விட்டு வச்சுருந்தோம். ஸோ அந்த கேட்டோட அந்த ஹெட்டு வந்துட்டு அந்த சர்க்கிளில் வந்துட்டு ஃபில் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணணும். அப்போ தான் அதோட ஷேடோ வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்துட்டு பார்க்கவுமே நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேட்டோட அந்த ஹெட்டு மட்டும் நல்லா அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ட்ரா பண்ணிவிட்டு அந்த கேட் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட வால் வந்துட்டு இந்த மாதிரி கீழே தொங்குற மாதிரி வந்துட்டு வரைஞ்சி விட்டுடுறேன். ஸோ இது வந்துட்டு எல்லாமே வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இந்த இடத்துல வந்து கேட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஏதாவது 2 பேர்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்க மாதிரி, இல்லை நார்மலாக ஒரு கேர்ள் வந்துட்டு அங்கே நின்று பார்த்துட்டு இருக்க மாதிரி, அந்த மாதிரி நம்ம எது வேணாலும் ட்ரா பண்ணலாம். அது எல்லாமே வந்துட்டு நம்மளோட விஷ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேட் வந்துட்டு பெருசாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு சின்ன கேட் வந்து அது பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்க மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். ஸோ அந்த சின்ன கேட்டோட ஹெட்டுமே வந்துட்டு அந்த சென்டரில் இருக்க அந்த சர்க்கிளில் வந்து நல்லா தெரிகிற மாதிரி வந்துட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். பிகாஸ் அப்போ தான் லைக் அந்த மூணோட எஃபெக்டில் வந்துட்டு அந்த கேட்டு 2 உட்காந்துட்டு இருக்க அந்த ஷேடோ மட்டும் நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு அதோட அந்த வால் அந்த டெய்லுமே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வளைஞ்சிருக்க மாதிரி நல்லா ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அழகான ஒரு நைட் டைமில் வந்துட்டு 2 கேட் வந்துட்டு அந்த பிரான்ச்சஸில் உட்காந்து நிலா பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு அழகாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக ஓவராலாக கவர் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து அந்த டேப்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேப்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ஆயில் பேஸ்டல் ட்ராயிங்ஸ் இல்லை இயரிங் மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுமே வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த டேப் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மேரி கிறிஸ்மஸ், சேஃப் அண்ட் செக்யூராக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2022. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சீக்கிரமாக 2022 மீட் பண்ணலாம். அண்ட் இப்போ இந்த ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பாய், ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.